Video editing by Designflix. Minister of Postal Services and Muslim Religious Affairs. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்றோடு இணைந்திருக்கலாம். அதாவது இன்றைய கலந்துரையாடலில் இந்த முஸ்லிம் சமூகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியை நாங்கள் நேரடியாக அழைத்து வந்திருக்கிறோம். அவர்தான் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் முகமது ஹாஷிம் அப்துல் ஹலீம் MHA ஹலீம் அவர்கள். அவரோடு இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரது இணைப்பு செயலாளர் அல்ஹாஜ் BACM ரமீம் ஆகியோர். உங்கள் இருவருக்கும் முதலில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், அதாவது கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், சுமார் 1,11,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற எல்லா இன மக்களினதும் அபிமானம் வென்ற ஒரு அரசியல்வாதி என்று கூறலாம். MH அப்துல் ஹலீம் அவர்கள் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் இந்த கந்தரோட்ட முஸ்லிம் சேவை மூலமாக இந்த முஸ்லிம் சமய விவகாரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடல் செய்வது பொருத்தம் என நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் அமைச்சர் அவர்களே, முதலில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த முஸ்லிம் சமய விவகார அமைச்சு மூலமாக நீங்கள் பதவியேற்ற நாள் முதல் இதுவரை செய்த வேலைகள் எத்தகையதாக இருக்கின்றன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிராந்திய ரீதியிலே எங்கள் இலங்கை ஒலிபரப்பு சேவையின் இந்த மலகிய சேவைக்கு என்னை அழைத்து இப்படியான ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வாய்ப்பு பெற்று தந்தமைக்கு உண்மையில் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். விசேடமாக என்னை பொறுத்து நான் மிகவும் வேலைப்பாடு அதிகமாக இருந்த போதும் கூட எமது மாகாணத்தில் எமது மாவட்டத்தில் இயங்கும் இந்த சேன் மூலம் விசேடமாக எமது சமுதாயம் பல வழிகளில் பல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு சேவையாக காண்கின்ற இந்த ஒலிபரப்பு சேவைக்கு எனது அமைச்சு சம்பந்தமான சில விளக்கங்களை பெற்றுத்தரவில் வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் கேட்டதற்கிணங்க இந்த அமைச்சை பற்றி கூறுவதான ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே கூறி முடிக்கக்கூடிய ஒரு அமைச்சு அல்ல, ஒரு திணைக்களமும் அல்ல. இந்த முஸ்லிம் விவகார திணைக்களத்தை பற்றி நாங்கள் பேசுவோமானால் இது முதலாக 1960ஆம் ஆண்டு காலங்களில் நினைக்கின்றேன். இது வக்குஃப் சபையின் கீழ் இயங்கி வந்த ஒரு திணைக்களமே இந்த திணைக்களம். அதன் பிறகுதான் இது 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே திணைக்களமாக நிறுவப்பட்டு அதன் பிறகு அதைத் தொடர்ந்து ஒரு அமைச்சாகவும் இந்த அமைச்சு இன்று தனது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நான் இந்த அமைச்சை பாராமற்ற பொழுது நான் தபால் துறை மற்றும் முஸ்லிம் விவகார 2 அமைச்சும் பொறுப்பான அமைச்சராக கடமையேற்றேன். இந்த முஸ்லிம் விவகார அமைச்சு நான் கையேற்ற பொழுது அது ஒரு இயங்காத ஒரு திணைக்களமாகவே நான் கண்டேன். ஏனெனில் என்னை பொறுத்தவரையிலே இந்த அமைச்சின் மூலம் எமது சமூகத்துக்கு பலவிதமான சேவைகள் செய்யக்கூடிய ஒரு அமைச்சாக ஒரு திணைக்களமாக இருந்த போதும் கூட என்னை பொறுத்தவரையில் அந்த திணைக்களத்தின் மூலம் சேவையாற்றக்கூடிய எதிர செய்திகளும் நடந்து ஏறியதாக நான் காணவில்லை. அன்றைய காலகட்டத்திலே இந்த திணைக்களம் ஒரு சிலருக்கு தேவைகளுக்கேற்ப அந்தந்த காலங்களில் மட்டுமே இயங்கப்பட்ட ஒரு திணைக்களமாகவே காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த திணைக்களத்தை ஒருமுகப்படுத்தி சில விஷய பொறிமுறைகளையும் நாங்கள் ஏற்படுத்தி இந்த
திணைக்களத்தின் மூலம் எமது சமூகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பல சேவைகளை பெற்றுக்கொள்ளும் மூலமாக நாங்கள் இதை மாற்றி அமைத்தோம். அது ஒவ்வொரு கட்டமாக எமக்கு செயலாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நான் அமைச்சை கையேற்றிய ஒரு கிட்டிய காலத்திலே இந்த அமைச்சின் ஒரு விடயமாக இந்த ஹஜ் விவகாரம் இருப்பதன் காரணமாக அது சம்பந்தமாக எமது கவனத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் இந்த அமைச்சுக்கு புதிய என்ற போதிலும் கூட அன்றும் கூட இந்த ஹஜ் விஷயத்திலே நாங்கள் நியாயமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவற்றில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி நாங்கள் அந்த ஹஜ்களை ஆரம்பத்தில் நடத்தினோம். அதன் பிறகு இன்று நாங்கள் அதை விட அழகான முறையில் இந்த ஹஜ் விடத்தை கையாளும் நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். விசேடமாக கூறுவதாயின் நான் அன்று இந்த அமைச்சை பாரமேற்ற அந்த சமயத்திலே அன்றைய காலகட்டத்திலே இந்த ஹஜ்ஜுக்காக அறவிடப்படும் கட்டணம் அதிக கூடிய கட்டணமாகவே நான் கண்டேன். சுமார் 9 லட்சம் 80 லட்சம் ரூபாக்கள் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹஜ்ஜாஜிகளிடம் அறவிடப்பட்டு வந்தது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு அநியாயமானவை நான் கண்டேன். இந்த ஹஜ்ஜுக்காக அறப்பட கட்டணம் கட்டாயமாக குறைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். இருந்தபோதிலும் இந்த ஹஜ் முகவர்கள் அவர்கள் நஷ்டமடையாமல் அவர்களுக்கு சாதாரண வகையிலே ஒரு லாபம் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நான் முதல் ஹஜ் கடமை முடிந்த பிறகு இந்த முகவர்களை ஒன்று கூட்டி நான் அவர்களுக்கு கூறினேன், இது எமது மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான எமது 50 கடமைகளில் ஒரு பெரிய கடமை. ஆகவே இந்த ஹஜ் செய்வதற்காண்டி எல்லோருமே முயற்சித்தால் போதும் கூட அவர் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதும் இல்லை. ஆகவே நீங்கள் இந்த ஹஜ்ஜுக்காக அறப்படும் இந்த கட்டணத்தை கட்டாயமாக குறைக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுத்த போதும் கூட அந்த வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த ஹஜ்ஜுக்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே நான் அந்த காலகாலமாக ஹஜ்ஜுக்காக செயல்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி அமைத்து புது முறையை கையாண்டு நாங்கள் கடந்த வருடம் இந்த ஹஜ்ஜாஜிகள் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுவதன் மூலம் அவர்களுக்கு சுமார் 4.5 லட்சம் ரூபாய்க்கு தமது ஹஜ் கடமையிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதை விட கட்டணத்தை குறைப்பதற்காக நான் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அது ஹஜ் தனிப்பட்ட விடயம். அதன் பிறகு இந்த ரமலான் மாதத்திலே எங்களுக்கு வளமையாக எமது சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து எமக்கு இந்த பேரீச்சம் பழங்கள் கிடைக்கப்பட வேண்டும். இருந்தபோதும் கூட அந்த பேரீச்சம் பழங்கள் சரியான முறையில் அந்த பள்ளிவாய்களுக்கு அழகான முறையிலே அவர்கள் பகிர்ந்து தவறிட்டதன் காரணமாக அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. சில காலங்களிலே எமது நாட்டில் வாழும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த பேரீச்சம் பழங்கள் எமது முஸ்லீம்கள் யாருக்குமே கிடைக்காமல் ஏனைய சமூகத்திற்கு கிடைத்த சந்தர்ப்பங்களும் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த அன்பளிப்பாக கிடைக்கப்படும் இந்த பேரீச்சம் பழங்களை அழகான முறையில் இந்த நாட்டில் வாழும் எல்லா பகுதியிலும் உள்ள முஸ்லீம்களுக்கு பெற்றுக்கொள்ளும் வகையில் அழகாக திட்டமிட்டு நாங்கள் அதை விநியோகம் செய்தோம். அதன்படி கடந்த காலங்களில் ஏதும் பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு கிடைத்த அந்த பேரீச்சம்பழங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. எமக்கு சவுதி அரேபியாவில் மட்டுமன்றி ஏனைய நாட்டிலிருந்தும் பேரீச்சம்பழங்கள் அவை எல்லாவற்றையுமே நாங்கள் எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். அழகான ஒரு வழிமுறையை நாங்கள் ஏற்படுத்தி அதன்படி நாங்கள் அதை விநியோகித்தோம். இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. விசேஷமாக எமது பள்ளி வாய்கள் பிரச்சனைகள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலங்களிலே எமது சமூகம் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் பலவிதமான இன்னல்களையும் வேதனை அனுப்பக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம்.
எமது பள்ளி வாயில்கள் அடித்து நொறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் அமைந்தன. எமது சமய கிரியைகளும் கூட எமது பள்ளி வாயில்கள் வாங்க செல்வதும் கூட சில மட்டுப்படுத்த சில கட்டுரைகள் இருந்தன. இப்படியாக பலவிதமான பல பிரச்சனைகள் இருந்தன. ஆகவே நான் இதை பற்றி ஆராய்ந்த பொழுது விசேடமாக எமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி பார்த்த பொழுது, விசேடமாக எமது பள்ளி வாய்கள் தாக்கப்பட்ட பொழுது, அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது, சில ஏனைய மிருகங்களை எங்கள் பள்ளிவாசலில் வீசி எறிந்த பொழுது, நாங்கள் கடைசியாக நீதி கேட்டு நீதிமன்றம் சென்ற சமயத்திலே எமக்கு அன்று நீதி மறுக்கப்பட்டது. ஏனெனில் அந்த குறிப்பிட்ட பள்ளி வாயில் அன்றைய காலங்களிலே அது பதிவு செய்யப்படாத ஒரு பள்ளி வாயில் என்ற ஒரே காரணத்துக்காக எமக்கு அன்று நீதி கிடைக்கவில்லை. ஆகவேதான் நான் முதலாக எமது பள்ளி வாயில்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்யும்படி நான் வேண்டி நின்றேன். விசேடமாக அன்றைய காலங்களிலே ஒரு பள்ளி வாயிலை பதிவு செய்வதற்காக வேண்டி பலவிதமான ஆவணங்கள் கூறப்பட்டது. அதில் ஒரு விசேடமாக அருகே உள்ள பன்சல கோயில்களும் கூட கடிதங்கள் அன்று தேவைப்பட்டன. இப்படியாக எத்தனை விதமான ஆவணங்கள் தேவையில்லாமல் இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒரு பள்ளி வாயிலை பதிவு செய்வதற்காக வேண்டி அந்த பள்ளி வாயில் ஒப்பினை மட்டுமே போதுமென்ற மட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பள்ளி வாய்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஆனால் துர்பாக்கியமாக சிலர் இந்த பள்ளி வாய்களை பதிவு செய்ய இன்னும் கூட சில தாமதம் ஏற்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் பொதுவாக கூறிய அநேகமாக கூடிய பள்ளி வாய்கள் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக. அதாவது இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த கந்தரோட்ட முஸ்லிம் சேவையின் மூலமாக இப்பொழுது விசேட கலந்துரையாடல் நிகழ்வோடு நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்று இந்த கலந்துரையாடலில் கலந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் MH அப்துல் ஹலீம் அவர்கள். அதாவது முஸ்லிம் சமய விவகார அமைச்சு மூலமாக இதுவரை காலமும் பதவியேற்ற நாள் முதல் இதுவரை நாளும் செய்த விடயங்களை பற்றி சொன்னார். இப்பொழுது அமைச்சர் அவர்களே, பரவலாக காலத்துக்கு காலம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு விடுக்கப்படுகின்ற, அதாவது முக்கியமாக பேரினவாத குழு மற்றும் குழுக்களால் விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தலில் இந்த பள்ளி வாயில்களுக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல், சில பள்ளி வாயில்களில் சில அசம்பாவிதங்களும் இடம்பெற்றுத்தான் இருக்கின்றன. சில பள்ளி வாயில்களுக்கு சில காலத்துக்கு காலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதும், அதே போன்று அது மறைந்து போவதும், பின்னர் மீண்டும் அதை தொடங்குவதும், இவ்வாறு ஒரு வளமையான ஒரு போக்கை காண முடிகிறது. எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? பள்ளி வாயில்களில் பல பிரச்சனைகளின் போது பலப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் காண்கின்றோம். நிச்சயமாக இணைய சமூகத்தினால் நமக்கு தொடுக்கப்படும் பல பிரச்சனைகள், அதே நேரம் எமது பள்ளி வாயில் எமது ட்ரஸ்ட் சபைகளில் ஏற்படும் குழப்பங்கள் இருக்கின்றன. எமது பள்ளி சொத்துக்கள் பிரச்சனைகள், இப்படியாக பலப்பட்ட பிரச்சனைகள் காண்கின்றோம். பொதுவாக இந்த இணைய சமூகத்துடன் ஏற்படும் இந்த பிரச்சனைகள் கூறிய போல காலத்துக்கு காலம் அவை அப்படியாக செய்கின்றன. விசேடமாக என்னை பொறுத்தவரையில் இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் கூட கடைசியாக இந்த நாட்டின் சட்டக்கமையவே நடைமுறைக்கூடிய ஒரு நிலைமை தான் நாங்கள் காண்கின்றோம். ஆகவேதான் நான் கூறியது போல நாங்கள் சரியாக சட்ட ரீதியாக எமது பள்ளி வாய்களை பதிவு செய்வது விடயங்கள், ஏனைய சமூகங்களுடன் நாங்கள் பரஸ்பர நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதன் மூலம் எமது பிரச்சனை பலவற்றுக்கு எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, எம்மை பற்றி ஏனைய சமூகங்கள் ஒரு தவறான அபிப்பிராயத்தை, இந்த அபிப்பிராயத்தை நாங்கள் நீக்க வேண்டும். இது சம்பந்தமாகவும் நாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எமது சமூகம் இந்த நாட்டுக்கும் உள்ள சம்பந்தம், உறவுகள், எமது தோற்றம், எமது மூதாதையர்கள், இந்த நாட்டின் சட்டத்திற்காக அரசர்களுடைய தொடர்பு, நாங்கள் அரசாங்கம் இப்படியான பங்களிப்பை பெற்றுக் கொண்டிருக்கோம். இப்படியான சில விளக்கங்களை நாங்கள் இணைய சமூகத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் ஒரு மட்டத்துக்கு எங்களுக்கு அவர்கள் கொண்டு முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் சிலர் நினைக்கின்றார்கள்,
சிலர் எங்களை பற்றி ஏதாவது கூறிவிட்டால் மேடைகளில் ஏறி வீரம் பேசி இவற்றை தீர்க்க முடியும். சிலர் டிவிகளில் வந்து காரசாரமாக மற்றவர்களை விமர்சித்தும் மற்றவர்களை தாக்கியும் பேசி இப்படி பிரச்சனை முடிக்கலாம் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன், பிரச்சனை ஒன்று உருவாகின பிறகு அந்த பிரச்சனையை சரியான முறையில் நாங்கள் அணுகி நாங்கள் அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள அன்றி நாங்கள் எதிராக சட்டம் பேசி மற்றவர்களை தூசி ஏசி பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை ஒரு காலமே நாங்கள் தீர்வு காண முடியாது. நான் எனது மாமனார் முன்னாள் விவகார அமைச்சர் கௌரவ சமீட் அவர்களுடன் பல காலங்கள் நான் வேலை செய்கின்ற வகையிலே அந்த அனுபவத்தின்படி எமது அமைச்சர்கள் என்று வேலை செய்யும்போது பலவிதமான நாட்டில் பலவிதமான விஷயமாக இந்த விஸ்வவித்யாலய பல்கலைக்கழக மாணவர்கள் பலவிதமான பிரச்சனை இருந்தது. ஜேபிபி பிரச்சனை இப்படியான பிரச்சனைகளிலே நான் கண்ட எனது அனுபவப்படி அமைச்சர் அவர்களது எல்லா விதமான இதுகளையும் கேட்டு அவர்களது பிரச்சனைகளை நுண்ணிப்பாக கவனித்து அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொண்டு பலவிதமான பிரச்சனைகள் தீர்வு கண்டதை நான் கண்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு பிரச்சனையை சரியாக விளங்கி அந்த பிரச்சனை எப்படியாக நாங்கள் தீர்வு காண முடியும் என்று முயற்சிப்போமே தவிர வேறு வகையிலே பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்படியென்றால் உங்களது நடவடிக்கைகள் ஒரு பக்கம் அதாவது சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் இருக்கின்ற நிலையில் அதே போன்று அந்நிய மக்களோடு அதாவது சகோதர இன மக்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். அந்த நல்லுறவை ஏற்படுத்தும் முயற்சியில் நீங்கள் தாராளமாக இறங்கியிருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த பள்ளி வாயில்கள் என்ற பிரச்சனையிலிருந்து இப்பொழுது மதர்சா பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்பலாம் என்றிருக்கிறோம். அரபு மதர்சாக்களை பற்றி அண்மை காலத்தில் ஒரு சில வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது மதர்சாவில் போதிக்கப்படுகின்ற பாடங்கள் உண்மையிலேயே அந்த மதர்சாவில் போதிக்கப்படுகின்ற பாடத்தையும் தீவிரவாதத்தையும் இணைத்து பேசப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. எனவே இந்த ஒரு நிலையும் காணப்படுகிறது. இதற்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இல்லை, அண்மை காலங்களிலே இந்த மதரசாக்கள் தீவிர போக்கல்ல தீவிரவாதிகள் வந்து அதாவது வேறு விதமான நேரடியாக சொல்ல போனால் ஆயுத பயிற்சி கூட இடம்பெறுவதாக சொல்லப்பட்டது. ஆயுத பயிற்சி மற்ற போதிக்கிறார்கள். இப்படியான பிழையான சில கருத்துக்களை கூறியிருந்தார்கள். நாங்கள் பதற்பட தேவையில்லை நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக நாங்கள் மேல்மட்டத்திலே அமைச்சரவை முதல் கட்டமாக நாங்கள் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களுடன் கலந்தாலோசித்தோம். அதற்கு அவரது ஆலோசனைக்கிணங்க நாங்கள் நாட்டில் எல்லா மதம் சம்பந்தமான அமைச்சர்கள் ஒன்று கூடி நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் எமது சமூகங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை தீர்வுகளுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கோம். அதுக்குரிய ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்து அதுக்குரிய நடக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதை பற்றி பற்றப்படையவோ தேவையில்லை. இவைகள் இப்போ பல்லின மக்கள் வாழும் ஒரு நாட்டிலே சாதாரணமாக இப்படியான நாங்கள் எதிர்பார்க்கவும் வேண்டும். இந்த சலசலப்புகள் எதிர்பார்க்கும் விடயம். சரி, இப்பொழுது அரபு மதர்சாக்களை பற்றி இன்னும் நாங்கள் சில விடயங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறது. அமைச்சர் அவர்களே, அரபு மதர்சாக்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண கிராமத்திலும் மதர்சா இருக்கிறது, அதாவது ஒரு நகர்ப்புறத்திலும் மதர்சா இருக்கிறது. அதே போன்று சில மதர்சாக்களில் பகுதி நேர பாடசாலை பாடங்கள் போதிக்கப்படுவதில்லை, மற்ற மதர்சாக்கள் போதிக்கப்படுகின்றன. அங்கு அதிலிருந்து வெளியேறுபவர் மௌலை என்று அழைக்கப்படுகிறார், இதிலிருந்து வெளியேறுபவர் மௌலை என்று அழைக்கப்படுகிறார். இந்த இருவருக்கும் இடையில் நிறைய வேறுபாடு காணப்படுகிறது. எனவே இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் அவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மதர்சாக்களுக்கு இடையில் காணப்படுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கு நீங்கள் எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இன்று எமது சமூகம் வாழும் பல பகுதியிலே இந்த மதரசாக்கள் என்று இயங்கி வருகின்றன. நீங்கள் கூறியது போல ஒவ்வொரு மதரசாக்களும் ஒவ்வொரு மட்டத்திலேயே இருந்ததை காண்கின்றோம். அந்த கல்வியின் மட்டம் அதன் தராதரம் அப்படி பார்க்கும் பொழுது பல வித்தியாசங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த மதரசாக்களின் வெளியாக்கும் எல்லோருமே ஆலிம்கள் என்ற பொதுவான பெயரை பெற்றுக்கொள்கின்றார்கள்.
அதுக்கு ஒரு தரம் ஒன்று இல்லாத ஒரு நிலைமை இன்று இருக்கத்தான் செய்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலம் கூட கலந்தாலோசித்து வந்தோம். நாங்கள் நினைக்கின்றோம் இதற்கென்று ஒரு சட்ட ரீதியான ஒரு நடைமுறை ஏற்படுத்தி விசேடமாக இந்த மദ്രസാக்களில் நடத்தப்படும் இந்த பரீட்சைகள் அல்லது மற்ற இந்த பாட விதானங்கள் பாடத்திட்டங்கள் இது சம்பந்தம் ஒரு பொதுவான ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் கீழ் அவர்களுக்கு பாடம் புகட்டி அதற்கு பரீட்சை நடத்தி ஒரு சிறந்த பெருமதிமிக்க ஒரு சான்றிதழை வழங்கும் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இது சம்பந்தமாக எனது அமைச்சின் கீழ் பல ஊழியர்கள் சம்பந்தமாக வேலை நடத்தி கொண்டு நம்ம கீட்டடியில் நாங்கள் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை எடுப்போம். அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை வெற்றியடைய நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, நிறைய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் மதரசாவில் சேர்ப்பதென்றால் அந்த மதரசாவில் இந்த பகுதி நேர பாடங்கள் நடைபெற வேண்டும், பாடசாலை பாடங்களும் போதிக்கப்பட வேண்டும். எனவே இதற்காக அந்த மதரசாக்கள் முயற்சி செய்கின்றன ஏராளமான பகுதி நேர ஆசிரியர்களை எடுப்பதற்கு. அவர்களுக்குரிய அந்த கொடுப்பனவுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதற்கு இந்த முஸ்லிம் சமய விவகார அமைச்சு மூலமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் சாத்தியம் இருக்கிறதா? இதன் பிறகு நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் அநேகமான மதரசாக்களே தற்போது இந்த பாடசாலைகள் அந்த லௌகிக கல்வியும் இந்த ஆத்மீக கல்வியும் இரண்டும் போதிக்கப்படுகளே அநேகமான மதரசாக்களில் இன்னொரு வகையிலும் அவர்கள் அந்த பிள்ளைகள் தமது பாடசாலை காலத்தின் பிறகு மதரசா காலத்தின் பிறகு சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் பல வேலைத்திட்டங்களை அமல் நடத்தி தொழில் பயிற்சிகள் ஆரம்பிக்கின்றன. அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் கூறியது போல பாடசாலை கல்வி சம்பந்தமான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதில் பல சிரமங்களை எதிர்நோக்க கூறினீர்கள். இது சம்பந்தமாக அவர்களிடம் பேசி ஏதாவது எங்களது மட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமாயின் கட்டாயமாக நாங்களுக்கு உதவி செய்ய முன் வருவோம். நேர்கள் கந்தரோட்ட முஸ்லிம் சேவை மூலமாக விசேட கலந்துரையாடல் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் கௌரவ MH அப்துல் ஹலீம் அவர்கள். அவரோடு இணைந்திருக்கிறார் அவரது இணைப்பு செயலாளர் அல்ஹாஜ் BACM ரமீம் ஆகியோர். எனவே இன்றைய இந்த கலந்துரையாடலே நாங்கள் அந்த முஸ்லிம் சமய விவகாரம் தொடர்பாகவும் அண்மை கால சில நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மற்றொரு விடயத்தை கேட்க வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்களே. இந்த வக்ஃப் சபை என்று இது காலத்துக்கு காலம் அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு சபையாக இருக்கிறது. இந்த சபையானது பாராளுமன்றத்தில் அனுமதி பெற்ற ஒரு சபையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சபையாகவும் இருக்கிறது. பள்ளி வாயில்களது சகல சொத்துக்கள், பள்ளி வாயில்களது நிர்வாக சபை, இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பான ஒரு சபையாகவும் இருக்கிறது. கடந்த அரசாங்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த வக்ஃப் சபையின் இறுதி அந்த காலகட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் மிகவும் குறைந்த அளவிலான பள்ளி வாயில்கள் தான் பதிவு செய்யப்பட்டதாக அறிகிறோம். எனவே நீங்கள் கடமையேற்றதன் பின்னர் இந்த வக்ஃப் சபையை ஒழுங்கமைப்பதில் ஏதாவது விடயங்களை செய்திருக்கிறீர்களா? சிரமா நீங்கள் கூறியது போல வக்ஃப் சபை என்பது ஒரு கௌரவமான சட்ட ரீதியான ஒரு உயர்ந்த சபை எமது சமூகத்தை பொறுத்தவரையிலே. நான் கூறியது போல எமது திணைக்களம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே இதனாலே வக்ஃப் சபை தான் முதலாக ஆரம்பம். ஆகவே இந்த வக்ஃப் சபை கடந்த காலங்களில் சரியாக இயங்கவில்லை என்ற ஒரு முறைப்பாடு இருக்கத்தான் செய்தது. ஆகவே இந்த வக்ஃப் நான் இந்த அமைச்சை கையேற்ற பிறகு இந்த வக்ஃப் சபைக்கு சில சிறந்த வழக்கறிஞர்களையும் விசேடமாக மார்க்க அறிஞர்களையும் உலமாக்களையும் சேர்த்து ஒரு குழுவாக நான் அமைத்து இந்த அழகான முறையிலே அவர்களை இந்த பள்ளிகளை எமது சமூகத்தை வளர்த்தும் அந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். விசேடமாக கடந்த காலம் ஒப்பிடப்படும் போது நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த வக்ஃப் சபை என்னும் சபை ஒவ்வொருத்தரின் தனி தேவைக்கேற்பவை மட்டுமே
இயங்கக்கூடிய ஒரு சபையாகவே கடந்த காலம் இருந்து வந்ததாகவும், ஆகவே இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் பலரது கோரிக்கைகள் இருக்கின்றன. ஆகவே தான் நான் இந்த சட்ட ரீதியான ஒரு சபை என்ற வகையிலே அந்த சபையினால் எடுக்கப்படும் முடிகளும் கூட சட்ட ரீதியானவை என்ற வகையிலே அதுக்கு சிறந்த வழக்கறிஞர்களை, அதே நேரம் வழக்கறிஞர் மட்டுமல்ல, எமது மார்க்க அறிஞர்களையும் மௌலவிமார்களையும் ஆளுங்களையும் உள்வாங்கி ஒரு சபையை அமைத்து நாங்கள் இன்று அழகான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்த போதும் கூட இன்றைய காலத்துக்கு ஏற்ப இந்த வக்கூஃப் சட்டத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தவும் நாங்கள் நினைக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்றோம். சில விடயங்கள் சம்பந்தமாக சில மாற்றங்கள் நாங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்த இருக்கின்றோம். விசேடமாக எமது முஸ்லீம் விவகார சம்பந்தமாக இந்த வக்கூஃப் சபையில் மட்டுமல்ல, இந்த ஹஜ் சம்பந்தம் கூட நாங்கள் சட்ட ரீதியாக பாராளுமன்றத்திலே ஒரு சிறமான ஒரு சட்டமூலத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த வக்கூஃப் சபை உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கின்றன. இந்த வக்கூஃப் சபை கொழும்பிலே மட்டும் அமர்ந்து தமது வேலைகள் செய்து விடாமல், இந்த வக்கூஃப் சபை என்ற இந்த சபை குறிப்பிட்ட உறுப்பினர் கொண்ட இந்த சபை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மாவட்ட ரீதியாக உள்ள பிரச்சனைகளை, பள்ளி வகையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. பரிபாலன சபை, பள்ளிப்பாலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை, வேலிகள் சம்பந்தமான பிரச்சனை, பண சம்பந்தமான பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக அவர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு சென்று அவர்களை அழைத்து அதுக்குரிய திரு வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். இருந்தபோதும் நம்முடைய வேலை செய்யும் இந்த வழக்கறிஞர்கள் வேலை பலன் காரணமாக அப்படி ஒரு நிலைமை இன்றும் ஏற்படவில்லை. எதிர்காலங்களிலே நான் நினைக்கின்றேன் இந்த சபை இந்த கொழும்பில் மட்டும் அமர்ந்து செயல்படாமல் மாவட்ட ரீதியாக அவர்கள் சென்று செயலாற்றக்கூடிய இலகுவான ஒரு வழியை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அது ஒரு உண்மையிலே ஒரு முக்கியமான விடயம், ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. இன்ஷா அல்லாஹ் அது ஈடேற வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்து அமைச்சர் அவர்களே, உங்களது அமைச்சில் இருக்கின்ற முக்கியமான திணைக்களம் முஸ்லீம் கலாசார திணைக்களம். இந்த முஸ்லீம் கலாசார திணைக்களத்துக்கு கூட ஒழுங்கான ஒரு இடம் இல்லை என்ற பிரச்சினை காலாகாலமாக இருந்து வருகிறது. இதற்கு நீங்கள் பதவியேற்ற பின்னர் ஏதாவது ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுண்டா? நான் முஸ்லீம் கலாச்சார அமைச்சர் பதவியேற்ற பிறகு இந்த திணைக்களத்தில் நாங்கள் விஜயம் மேற்கொண்டேன். உண்மையிலே ஒரு சிறிய இடத்திலே ஒரு பெரிய பாரிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு பிரிவினரை எமது முஸ்லீம் திணைக்களத்து எமது திணைக்கள அதிகாரி, அதாவது அமைச்சர் அவர்களே, இந்த ஏனைய அமைச்சுகளுக்கு இருக்கின்ற கட்டிடங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு வழக்கில் சொல்வதென்றால் பெட்டிக்கடை என்ற வகையில் தான் இருந்தது. நான் அங்கு சென்றபோது எனக்கே இருந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆகவேதான் நான் அங்கு சென்ற பிறகு அடுத்த நாளே நான் கௌரவ பிரதம அமைச்சரை சந்தித்து எமது நிலைமை விளக்கி கூறி, இந்த அமைச்சு சரியான முறையில் தமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் கட்டாயமாக அதற்குரிய வழிவகைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இடவசதியை பொறுத்தவரையிலே மிகவும் குறைந்த இடவசதி என்ற நிலைமையிலே நாங்கள் எமது சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. ஆகவே இந்த வசதி ஏற்பட்டதற்காக வேண்டி அன்று கூட 2006 ஆண்டு காலப்பகுதியிலே முஸ்லீம் திணைக்களத்துக்காக ஒரு கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட போதும் கூட அது பல காலமாக இடைநிறுத்திவிட்ட ஒரு நிலைமையை நாங்கள் கண்டோம். ஆகவே அந்த கட்டிடத்தை முடிப்பதற்காக வேண்டி எனக்கு ஒதுக்கீடு பெற்றுத்தரப்பட வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. சுமார் 296 மில்லியன் ரூபாய்களை கௌரவ பிரதமர்கள் முதலமைச்சர்கள் பெற்றுத் தந்தார்கள். அதன்படி நாங்கள் அவசரமாக வேலைகளை மேற்கொண்டு அந்த கட்டிடத்தை உள்ள வேலைகளை பூர்த்தி செய்து கடந்த மாதம் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் பிரசன்னத்துடன் அந்த கட்டிடத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம்.
அல்ஹம்துலில்லாஹ். இதன் பிறகு நினைக்கின்றேன் அழகான முறையில் இதை ஒழுங்கு செய்து நாங்கள் திணைக்களத்தில் எமது சமூகத்துக்கு இதைவிட அழகான முறை செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றன. அதே நேரம் எமது பணிப்பாளர்கள் ஒரு ஜமீல் அவர்களும் உயர் பதவி பெற்று அவர்களும் இடமாற்றம் பெற்றுள்ளார்கள். ஆக ஒரு புதிய ஒரு பணிப்பாளரின் கீழ் இந்த அமைச்சை அழகான முறையில் நாங்கள் ஒருங்கமைத்து கடந்த காலத்தை விட சிறந்த சேவை செய்வதற்காக வேண்டிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளும் என்பதையும் தருவதற்கு கூற விரும்புகிறேன். அப்படி என்றால் இப்பொழுது இடமும் தாராளமாக இருக்கிறது, சேவைகளும் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக இடம்பெறும். அப்படி ஒன்று எதிர்பார்ப்பு முஸ்லிம்களிடையே இருக்கும். சரி, இப்பொழுது அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏற்கனவே இந்த ஹஜ் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சுட்டி காட்டினீர்கள். அதாவது கடந்த காலங்களில் ஒருவித கசப்பான ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஏனென்றால் சில ஹஜ் முகவர்கள் யாரிடம் செல்வது பொருத்தமில்லையோ அவர்களிடமெல்லாம் சென்று தமது பிரச்சனைகளை முறையிட்ட ஒரு வரலாறும் இருக்கிறது. எனவே இவ்வாறான நிலைமை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பதவியேற்றதும் அதற்குரிய ஒழுங்கமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், அது தொடர்பாக நீங்கள் விளக்கங்களை ஆரம்பத்தில் சொன்னீர்கள். எனவே அது தொடர்பாக இப்பொழுது கூறுவதை விட, இப்பொழுது ஒருவர் ஹஜ்ஜுக்கு போக விருப்பம் என்றால் அவர் என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதை பற்றி சொல்லுங்கள். ஹஜ் விடயம் எமது பொறுத்தவரை முக்கியமான ஒரு விடயம். எமது 50 கடமைகளில் ஒரு கடமை என்ற வகையிலே இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எமது மக்களுக்கு நாங்கள் அதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பது எமது கட்டாய கடமையாகும். ஆகவே சிலமாக நான் கூறியது போல கடந்த காலங்களிலே இந்த ஹஜ்ஜுக்காக அறப்படும் கட்டணம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அதை குறைக்க வேண்டி நாங்கள் வேண்டுகோள் விட்ட போதும் கூட எமது ஹஜ் முகவர்கள் அதற்கான கட்டணத்தை குறைக்கவில்லை. ஆகவே சில மாற்று உயர்த்திட்டங்கள் மேற்கும் காரணமாக இன்று குறைந்த விலையிலே ஹஜ் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. விசேஷமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்கும் பொழுது இந்த ஹஜ் முகவர்களை அழைத்து அவர்களுக்கு நாங்கள் விசேடமாக ஒரு விசேஷ இன்டர்வியூ நேர்ம பரீட்சை நடத்தினோம். இந்த நேர்முக பரீட்சையில் தகுதியுள்ளவர்கள் சிலரை நாங்கள் தெரிவு செய்து அவர்களிடம் நாங்கள் வேண்டும் அவர்களது பேக்கேஜ் பற்றி சிலமாக அவர்கள் ஹஜ்ஜுக்காக ஒரு மாத காலத்துக்கு கூட்டி செல்லும் அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு அவர்கள் பெற்றுக் கொடுக்கும் வசதிகள் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்களுக்கு நாங்கள் அறிவித்து அவர்களுக்கு தேவையான முகவரை தெரிந்து செல்லுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். இதற்கு முன்னர் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமானால் அவர் அந்த முகவரை தேடி சென்று அவருடன் பேரம் பேசி அவர்கள் கட்டத்தை முகவர்களுக்கு கோட்டா கொடுக்கப்பட்ட காலம். அன்றைய காலம் முகவருக்கு கோட்டாக்கள் பிரிக்கப்பட்டன. இன்று நாங்கள் அந்த ஹஜ்ஜாஜிகள் முகவர்கள் ஹஜ்ஜாஜிகள் செல்ல வேண்டிய நிலைமையை போட்டியை உருவாக்கி விட்டீர்கள். அதனால் கட்டணம் குறைந்திருக்கின்றது. ஆகவேதான் இந்த கட்டணம் சுமார் 4 லட்சத்துக்கு என்று குறைந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இதை விட குறைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது விலைவாசி கூடி செல்லும் காலத்தில் குறைந்த ஒரு விடயம் நான் நினைக்கிறேன் இந்த ஹஜ் கட்டணமாகத்தான் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது மற்றொரு விடயம், இந்த ஹஜ்ஜுக்கு இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோட்டாவை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக இருக்கிறது. இதற்கு அதாவது தூதரக ரீதியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்ததுண்டா? இல்லை, ஆரம்ப காலத்திலே நாட்டுக்கு சுமார் 6000, 5000, 4000 கோட்டாக்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருந்து கீழ்படுகின்றோம். இருந்த போதிலும் இன்று சவுதி அரேபியாவிலே சில கட்டிட நிர்மாண வேலை பணிகள் இருப்பதற்கு ஒரு சாக்காக வைத்து அவர்கள் எமக்கு மட்டுமல்ல பொதுவாக எல்லா நாட்டிற்கும் இந்த கொடுக்கப்படும் கோட்டாக்களை குறைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமக்கு 2240 கோட்டாக்களே கடந்த காலம் கிடைக்கின்றது.
அதுக்கு முன்னர் சுமார் 600 கூட்டாக்கள் மேலதிகமாக விசேடமாக எனக்கு நான் அங்கு சென்று கேட்டதற்கு கிடைக்க பெற்றேன். இன்னொரு இன்ஷால்லா நான் ஒரு கிழமையில் சவுதி அரேபியாவுக்கு செல்ல நினைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் எனக்கு கோட்டாக்களை அதிக வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்க இருக்கின்றேன். அதே நேரம் கடந்த காலம் கூட நாங்கள் பலவிதமான வகையில் முயற்சிகள் மேற்கொண்டோம். இந்த கோட்டாக்களை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் கூட நாங்கள் அவர்கள் மூலமாகவும் கூட இந்த கோட்டாக்களை அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்த போதும் கூட அன்றைய காலத்திலே அந்த நாட்டிலுள்ள இந்த கட்டிட நிர்மாணம் மட்டுமல்ல அவர்களது மற்ற ஆரக்ஷா பாதுகாப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் கடந்த காலம் அவர்களுக்கு எமது கூட்டாக்களை கூட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கவில்லை. இன்ஷால்லா இந்த முறை கோட்டா கூடும் என்று நான் நம்புகின்றேன். ஆமாம், அடுத்து அமைச்சர் அவர்களே, இன்னுமொரு விடயத்தை கேட்க வேண்டும். அதாவது ஏற்கனவே கதைக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. இந்த வக்குப் சபைக்கு சொந்தமான சொத்துக்கள், அதாவது ஒரு பள்ளி வாயிலுக்கு சொந்தமான கட்டடங்கள் இருந்தால், கடை அறைகள் இருந்தால் அவை வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கு மிக குறைந்த வாடகை தான் இதுவரையும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒழுங்குபடுத்தும் ஏதாவது நடவடிக்கைகள், சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் ஏதாவது செய்ய முடியுமா? அதை ஏதாவது செய்திருக்கிறீர்களா? கட்டாயமாக செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த பள்ளியில் ஒவ்வொரு சொத்தும் வக்குஃபு கீழே அமையும். ஆகவே சிலர் குறைந்த செலுத்துகிறார்கள், சிலர் கட்டாமலே இருக்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக 30,000 செலுத்தும் ஒரு இடத்தில் கூட 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் செலுத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய பரிசீலிக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக வக்குஃப் சட்டத்தில் சில மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். விசேஷமாக இன்று சில பள்ளிவாய்களில் இந்த பள்ளிக்கு சொந்தமான அல்ல வக்குஃபு சொந்தமான சில காணிகள், சில ஏனைய கடைகள் போன்றவைகள் பள்ளிக்கும் அல்லாமல் தனதாக்கி கொண்டு சிலர் இது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாகவே இது சம்பந்தமாக சட்ட ரீதியாகவே நாங்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டோம். எனது அதிகாரிகள் ரமீம் அவர்கள் நான் கடந்த காலத்திலே மாத்தளை பள்ளிக்கு சொந்தமான சில கடைகளில் இப்படியாக கொடுப்பனர்கள் மிகவும் குறைந்த கட்டணம் இருப்பது சம்பந்தமாக நான் இதை பற்றி விசாரிக்குமாறு அனுப்பி வைத்தேன். அந்த கிடைக்கப்பட்ட பெருவிடும்படி மிகவும் குறைந்த விலையிலே பெரிய நகரிலே அவர்கள் கடை நடத்தி கொண்டு அப்படியானால் இந்த சட்ட திருத்தம் மிக அவசரமாக செய்யப்பட வேண்டும். ஆமாம், கந்தரோட்ட முஸ்லீம் சேவை மூலமாக நேர்கள் விசேட கலந்துரையாடல் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இந்த கலந்துரையாடலே கலந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கௌரவ அமைச்சர் அவர்கள். அதாவது தபால் சேவைகள் மற்றும் முஸ்லீம் சமய விவகார கௌரவ அமைச்சர் MH அப்துல் ஹலீம் அவர்கள். அவரோடு இணைந்திருக்கிறார்கள் அவரது இணைப்பு செயலாளர் அல்ஹாஜ் BACM ரமீம் மற்றும் ஒரு இணைப்பாளர் முகமது ரிஃபாயர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஏராளமான விடயங்களை நாங்கள் கதைத்து விட்டோம். அமைச்சர் அவர்களே, அடுத்த ஒரு கேள்வி, அதாவது ஒரு நட்பு ரீதியான ஒரு கேள்வியாக அமைகிறது. சில வேளை உங்களுக்கு இந்த கேள்வி தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் நினைக்கிறோம். அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு முஸ்லீம் அமைச்சரின் குரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இது பாராளுமன்றத்துக்கு உள்ளும் ஒலிக்கிறது, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பல குரல்களாக மட்டுமே இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையில் அந்த ஒரு குரல் கூட ஒலிப்பதில்லையே இந்த அமைச்சர் மூலமாக. பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவ்வாறான ஒரு அறிக்கை விடுவதோ அல்லது குரலாக ஒலிப்பதோ கேட்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இதற்கு உங்களது பதில் என்ன? நான் பொதுவாக அமைதியானவன். ஆரம்ப காலத்திலே நான் அமைதி போக்கை கடைபிடிப்பவன். ஆனால் பாராளுமன்றத்திலோ அல்லது தேவையான எந்த சந்தர்ப்பத்திலோ அல்லது அமைச்சரவை கூட்டங்களிலோ எப்பொழுதோ எந்த சமயத்திலே நாங்கள் குரல் எழுப்ப என்ற அந்த சமயத்திலே தவறாமல் எனது குரல் எழுப்பப்பட்டிருக்கும். அண்மையில் கூட நான்
கிழக்கு மாகாணம் சென்ற பொழுது யாரோ பேசும்போதும் கூறினார்கள், எல்லோரும் எல்லாவற்றையும் பேசலாம், எனக்கும் எத்தனையோ விஷயங்களை பேசலாம், எமக்கு தேவையுள்ள விஷயங்களை பற்றி பேசலாம், தேவை இல்லாத பற்றியும் பேசலாம், இவற்றில் நன்மையும் ஒன்று தீமையும் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சிறு காலத்திலே ஒரு அமைதி போக்கை கொண்டு ஒரு என்ற வகையிலே சரியான நேரத்திலே சரியான விடயத்தை பற்றி பேசுவேன் ஒழிய தேவைக்கில்லாத வகையிலே பேச வேண்டிய அவசியம் என்று நான் எப்போதுமே எனக்கு தோன்றவில்லை. ஆனால் எமது சமூகம் சம்பந்தமாக அல்லது அரசியல் சம்பந்தமாக எனது தொகுதி சம்பந்தமாக அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனின் சில பிரச்சனைகள் அசாதாரண நடக்கும் சமயத்தில் கட்டாயமாக நான் அங்கே இருப்பேன். இந்த குரல் கட்டாயமாக ஒலிக்கும் அந்த நேரத்தில். அதாவது நான் நினைக்கிறேன் மர்ஹூம் மிசஸ் ஹமீத் அவர்களும் அதாவது சொல்வதை விட செய்து காட்டினார்கள். அந்த வழித்தோன்றல் வந்த நீங்களும் அந்த அரசியல் போக்கை கொண்ட நீங்களும் சொல்வதை விட நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். உண்மையிலே அதுதான் தேவையமாக இருக்கிறது. இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை, எல்லா பள்ளிவாயில்களிலும் பேஷிமாம்கள் இருக்கிறார்கள், அதே போன்று முஅத்தின்மார் இருக்கிறார்கள், பல வருடங்களாக தொழில் புரிகிறார்கள், கடமையாற்றுகிறார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்க்கை செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலையில் அவர்கள் தமது கடமைகளை ஆற்றி அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டிய நிலை வந்தால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாத நிலை காணப்படுகிறது. எனவே இவர்களுக்கான ஏதாவது ஓய்வூதிய திட்டம் அல்லது வேறு ஏதாவது நிதி கொடுப்பனவு இவ்வாறான ஏதாவது விடயங்களை செய்ய முடியுமா? அவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கூறியது போல இந்த பள்ளி வாயில்களில் சேவாற்றும் இந்த கதீப்மார்கள், இமாம்மார்கள், இந்த முஅத்தின்மார்கள் உண்மையிலே பரிதாபத்துக்குரியவர்கள். நீங்கள் கூறியது போல அவர்கள் சமூகத்துக்காக வேண்டி எமது மார்க்கத்துக்காக வேண்டி அவர்களது வாழ்க்கையை பெரும்பகுதி அவர்கள் அந்த செய்திக்காக அவர்கள் போதும் கூட அவர்கள் ஓய்வு பெறும் காலங்களிலே அவர்களுக்கு தான் செய்த சேவையின் மூலம் ஏதும் பயன்பெறக்கூடிய ஒரு நிலைமை இன்று இல்லாமல் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தான் கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த அமானா வங்கியுடன் கலந்து ஆலோசித்து பலரின் உதவிகளையும் பெற்று இந்த இமாம் முஅத்தின்மார்களுக்காக வேண்டிய ஒரு விசேட காப்புறுதி திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். கொழும்பில் நாங்கள் ஆரம்பித்து பல நான் இன்ஷா அல்லாஹ் கண்டியில் அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். விசேடமாக இந்த பள்ளி வாயில்களில் கடமையாற்றும் இந்த முஅத்தின்மார்கள், இந்த கதீப்மார்கள் மூலமாக அந்த பள்ளி வாயிலே ஒரு அளவு பண கொடுப்பனவையும் அவர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ளும் வகையிலே அதையும் பெற்றுக்கொண்டு ஒரு விசேட வேலை திட்டத்தை நாங்கள் அமல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டம் கொழும்பு மட்டுமல்ல, கண்டியில் மட்டுமல்ல, பொதுவாக பரந்தளவிலே நாட்டில் எல்லா வகையிலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். உண்மையிலே அந்த திட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமாக வெற்றியடைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1956ஆம் ஆண்டு பிறந்த அமைச்சர் அவர்கள், நான் சொல்வது சரியா? சரி. இப்பொழுது 60 வயதையும் தாண்டி உங்களது பயணம் சென்று கொண்டிருக்கிறது. 1988க்கு முன்னர் நீங்கள் அரசியலில் நேரடியாக இல்லாவிட்டாலும் நான் நினைக்கிறேன் 1988 நீங்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு அரசியலில் இந்த அரசியலே வேண்டாம் இனி போதும் என்ற ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியதுண்டா? சில சந்தர்ப்பங்கள் அமைந்த நினைவுகள் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றன. நிச்சயமாக அரசியல் இருந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் 2000க்கு முன்னாடி 2000 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நினைக்கின்றேன். அந்த எனது முதலாவது பாராளுமன்ற தேர்தல் அமைச்சரின் மறைவின் பிறகு நான் முதலாக பாராளுமன்றத்துக்கு தேசிய என்ற அந்த தேர்தலில் போட்டியிட்ட தேர்தலில்
நான் எனது தொகுதியில் அன்று இந்த தேர்தல் சம்பந்தமாக வேலைகளில் ஈடுபட்ட பொழுது விசேடமாக எமது தேர்தல் தொகுதி என்ற பெரிய ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் சிங்கள மக்கள் வாழும் பகுதியிலே பூஜாபிட்டிய பிரதேசத்திலே நான் தொடராக சில ஊர் மட்டங்கள் நடத்தி கொண்டு சென்ற கூட்டங்கள் சமயத்திலே அன்றொரு நாள் சுமார் 5 மணி அளவிலே நான் கேள்விப்பட்டேன். நான் அடுத்ததாக சிலர் இருக்கும் ஊரிலே என்னை தாக்குவதற்காக சிலர் இருப்பதாகவும் இதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் திரும்பி போகுமாறும் என்னை வேண்டுகின்றார்கள். இருந்த போதிலும் அந்த தேர்தல் உணர்ச்சியில் நான் என்னுடன் கூட இருந்த எனது சகோதரர்களை கூப்பிட்டு நான் கூறின ஒரு நிலைமை இருக்கின்றது. சிலமான ஒரு அபாயம் இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். இதை பற்றி நாங்கள் இப்படி செயலாற்றுவது அவர்கள் கூறினார்கள், இல்லை நாங்கள் இதை முறியடிக்க வேண்டும், நாங்கள் போவோம் என்று கூறியிருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு சில புத்திமதிகளை கூறி அந்த இடத்துக்கு சென்றுவிட்டு திரும்ப வரும் வழியிலே எனது உயிர் பறிக்கப்படும் ஒரு நிலைமையை நான் கண்டேன். பறிக்கப்படுவதற்கான சில ஆயத்தங்கள் அன்று மொரங்காந்த என்ற அந்த ஊரிலே பல புதிய மனிதர்கள், புதிய முகங்கள், நான் பிறகு கேள்விப்பட்டேன் அவர்கள் எல்லாம் சிறையில் வந்தவர்கள் என்று. சிலர் காதுகளிலே சில அணிந்து கொண்டு தலைகளை மொட்டையாக்கி கொண்டு சில கழுசான்களை அறக்கட்டைகளை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய கூட்டமே அன்று இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபை. அன்று நான் போன வாகனத்தில் இல்லாமல் நான் திரும்ப வரும்பொழுது 3வது வாகனத்தில் வந்த காரணத்தினால் நான் 3வது வாகனத்தில் இருந்தேன். இது ஒரு சந்தியில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த எனது 2 வாகனங்களை அவர்கள் செல்வதற்கு அனுமதித்துவிட்டு 3வது வாகனம் வரும்பொழுது அவர்கள் சரியாக குறுக்கே ஒரு வாகனத்தை அனுப்பி எனது வாகனத்தை நிறுத்தினார்கள். ஆனால் அல்லாவின் கிருபையினால் அவர்கள் செல்வதற்காக அனுமதித்த வாகனத்துக்கு பின்தொடர்ந்து ஏதோ அவர்கள் கொள்வதற்காகவோ வாளை உயர்த்தி கொண்டு ஓடியதன் காரணமாக அந்த நேரத்தில் அந்த சுற்றிருந்த எல்லாரது கவனமும் அந்த பக்கமே போயிருந்த சமயத்திலே நான் அந்த சிறிது இடைப்பட்ட நேரத்திலே என்னிடம் கூட இருந்த சகோதரர் என்னை கையால் பிடித்து கீழே இறக்கி கடைசியாக அன்று என்னுடன் சுமார் 28 வாகனங்கள் இருந்தன. இப்போ கடைசி வாகனத்துக்கு சென்று நான் அங்கே போய் திரும்ப அங்கே இருக்கும் ஃப்ரில்ஸ்ட்ரோ என்ற ஒரு கிறிஸ்தவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நான் உயிரை பாதுகாத்து கொண்டேன். இருந்த போதிலும் நான் அன்று அந்த சம்பவத்தின் பிறகு திரும்ப வரும்பொழுது சுமார் 2 மணி காலை அந்த நேரத்தில் நான் வரும்பொழுது அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த சமயத்தில் அந்த இடத்திலே எனது சகோதரி எல்லோரிலும் என்னோட சென்ற சகோதரி எல்லோரிலும் கால் சட்டைகள் அவர்களது சட்டைகள் எல்லாம் பாதையில் இருந்தன. அது மட்டுமல்ல எனது ஜீப்கள் 2 தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தன. எப்படி அவர்கள் மீதான் இருந்தது. நான் அன்று போலீஸ் மாதிரியுடன் பேசியே என்னை பாதுகாப்புக்காக வேண்ட பொழுது கண்டி போலீஸிலிருந்து ஒரு குழு வந்து என்னை அழைத்து சென்றது. அந்த சமயம் நான் சென்ற பொழுதுதான் இந்த காட்சியை கண்டேன். உண்மையில் கண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. எனது சகோதரர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. எனக்கு ஆதரவாக வந்த எனது சிங்கள சகோதரர்கள் அன்று அவர்களது எல்லா உறுப்புகளும் உரியப்பட்டு இருந்தார்கள். அப்படியே ஒரு நிலைமை. அது தவிர இன்னொரு முறை அந்த காலத்தில் ஜேவிபியினர் நாளுக்கு நாள் அவர்கள் அந்த ஸ்ட்ரைக் அந்த கதவடைப்பு போன்ற நடைபெற்றது. அந்த ஒரு காலத்தில் நான் கட்டுக்கோஸ்டலிருந்து நான் கட்டுக்கோஸ்டம் இருப்பது அநேகமாக
இடம் முல்லைக்காம வரும் பொழுது ஒரு சமயத்திலே எனக்கு முன்னால் சென்ற போலீஸ் ஜீப்பினரால் 2 பேரை நிறுத்தி அவர்களை பரிசோதித்த பொழுது என்னை சுடுவதற்காக அவர்களிடத்தில் ஒரு சிறிய துப்பாக்கி இருந்ததை அவர் கண்டுள்ளார். என்னை என்று கூட காரணமாக அவர்களிருந்து ஒரு சிறிய அட்டவணையில் எனது பெயர் முதலாக குறிப்பிட்டிருந்தது. அந்த மரணப்படுத்தப்படுவர்களுடைய ஒரு அட்டவணை என்று அவர்கள் கூறினார்கள். அதில் முதலாவது பேராக நான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதிலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். இப்படியான சம்பவங்கள் இருந்த போதிலும் அரசியலிலிருந்து விலக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இப்படியான சம்பவங்கள் இருந்து வாழ்வில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று எத்தனையோ விதமான துக்ககரமான நிலைமைகளெல்லாம் கடந்து இன்று மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முன்னறிவிட செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு உண்மையாக அல்லாஹ்வுக்காக நன்றி கூறுகிறேன். நிச்சயமாக நீங்கள் சொல்லும் இந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கே இந்த உணர்வுகள் உரைகின்றன. என்றால் இப்படியெல்லாம் நடந்ததா என்று யோசிக்க நினைக்கிறது. அந்த நிலையை பார்க்கும் பொழுது இறைவனுக்கு, அதாவது அல்லாஹ் ஒருவரை வாழ வைக்க நினைத்தால் அவனுக்கு ஒரு பெரிய விடயமே அல்ல, அதற்கு ஒரு பெரிய ஏற்பாடும் தேவையில்லை அவனுக்கு. எனவே அப்படி இருக்கும் பொழுது உங்களை இன்னும் வாழ வைக்கிறான். இன்னும் சமூகத்துக்கு உங்களால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது போலும். அவ்வாறு தான் நாங்கள் நினைக்க வேண்டும். இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் அமைச்சர் அவர்களே. கடந்த காலங்களில் எல்லாம் இந்த தபால் நிலையங்களில் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார். அதாவது முஸ்லிம்களின் விஷயமாக இந்த ஜனாசா அறிவித்தல் என்றால், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜனாசா இடம்பெற்றால் உடனே அதாவது நல்லடக்கம் செய்வது வளமை, அது ஒரு கட்டாய தேவையாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மூலமாக அந்த மரண அறிவித்தலை வழங்குவதற்கு தபால் நிலையங்களில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட காலம் இருந்தது. ஆனால் தற்போது அது நடைமுறையில் இல்லை. எனவே இப்பொழுது தபால் சேவைகள் அமைச்சராக இருக்கும் நீங்கள் இதற்கு ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா, மீண்டும் அதை உருவாக்க? நான் நினைக்கிறேன் அந்த சேவை விஷயமாக எமது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு தேவையான ஒரு சேவையாக இருந்தது. சில எமது மரண அழுத்தங்களை மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு சிறந்த வழியாக, இலகுவான வழியாகவே இருந்த போதிலும் அது தபால் மூலமாக ஏனோ இடைநிறுத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். சம்பந்தமாக நாங்கள் உடனடியாக செயல்பட்டு அந்த சேவையை திரும்பவும் ஒரு முறை ஆரம்பிக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆமாம், இன்னொரு விடயம், அதாவது இப்பொழுது இந்த முஸ்லிம்களின் கல்வி தொடர்பாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பது பொருத்தம் என நினைக்கிறோம். ஏனென்றால் கல்வி தொடர்பாக அது பொறுப்பான அமைச்சராக இல்லாவிட்டாலும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. என்றால் இந்த கல்வியினால் தான் சமூகம் வளர வேண்டும். அந்த அடிப்படையில் அமைச்சர் அவர்களே, இந்த முஸ்லிம் பாடசாலைகளை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது அங்கே ஆசிரியர் பிரச்சனை இருக்கிறது, ஆசிரியர் இடமாற்றத்தில் பிரச்சனை இருக்கிறது, அதிபரின் தகுதி தராதரம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது, அதிபர் இடமாற்றத்தில் பிரச்சனை இருக்கிறது, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன, வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதாவது தெரிந்திருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அல்லது மேற்கொண்டிருக்கிறீர்கள்? கல்வி என்பது ஒரு பெரிய ஒரு விடயம். சிறமாக நம்ம நாட்டில் கல்வி பற்றி பேசுவதானால் இன்று இந்த பாடசாலை கல்வி பொறுத்தவரையில் 2 பகுதிகளாக நாங்கள் பிரிக்க முடியும். ஒன்று தேசிய பாடசாலைகள், மற்றவை மாகாண சபைக்கு உட்பட்ட பாடசாலைகள். இந்த நாட்டிலே ஏற்பட்ட சட்ட ரீதியான இந்த மாகாண சபை முறையின் கீழ் உதாரணமாக எமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எமது பல பாடசாலைகள் மாகாண சபைக்கு உட்பட்ட பாடசாலைகளாக இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சில பாடசாலைகள் மட்டுமே தேசிய பாடசாலைகள். இந்த தேசிய பாடசாலைகளுக்கான கண்காணிப்புகள் மற்றவைகள் அதுக்கான பண ஒதுக்கீடுகள் எல்லாமே தேசிய மட்டத்திலே அரசாங்கத்திலிருந்தே ஒதுக்கப்படும். அதே நேரம் மாகாண சபைக்குட்பட்ட பாடசாலைக்கு மற்ற விடயங்கள் மாகாண சபையின் மூலமே நாடாதப்பட்டு வருகின்றன. இவையே இன்று அமலிருக்கும் ஒரு நிலைமை. நானும் ஒரு மாகாண சபையில் ஒரு அமைச்சராக கடந்த காலம் கடமையாற்றிய அந்த அனுபவத்தின் மூலம் எனக்கு கூற முடியும். நிச்சயமாக எமக்கு கல்வி மட்டுமல்ல, சுகாதாரம், ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக ஒதுக்கப்படும் முதல்
மாகாண மட்டத்துக்கு உட்படும் முதல்கள் போதுமானதாக அமைவதே இல்லை. விசேடமாக கல்வியை பொறுத்தவரையில் ஒதுக்கப்படும் நிதி எமது மாகாணத்துள்ள கல்வி சம்பந்தமான தேவைகள் எல்லாவற்றையும் கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதில்லை. ஆகவே இந்த மாகாண முறையின் கீழ் அநேகமான பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகள் கூற முடியும். எனவே அநேகமாக முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு அல்லது பௌதீக வளங்கள் வழங்கப்படுவதில் காலங்காலமாக பல குறைபாடுகள் வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இம்முறை இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த கல்வி சம்பந்தமாக விசேடமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டின் தேசிய வருமானத்திலே ஒரு பெரிய தொகை சுமார் 5.8% பண ஒதுக்கீடை செய்து ஒரு விசேட வேலை திட்டத்தை அமல் நடத்தி வருகின்றது. இந்த வேலை திட்டம்தான் அருகே உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த மத்திய அரசுக்கு உட்பட்ட பாடசாலைகள் மட்டுமின்றி மாகாண அரசுக்கும் உட்பட்ட பாடசாலைகளுக்கும் இன்று மத்திய அரசாலை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு சிறந்த வழிமுறையை நாங்கள் இன்று மேற்கொள்கின்றோம். ஆகவே இன்று மத்திய அரசின் முன்பு பெரிய பண ஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மாகாண மட்டத்தில் உள்ள பாடசாலைகள் உள்ள பல குறைபாடுகள் நிவர்த்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாடசாலைகளை பிரித்து பார்க்கும் பொழுது இந்த சில பாடசாலைகளே உயர் வகுப்பும் சாதாரண வகுப்பும் இருக்கும் பாடசாலைகள் இருக்கின்றன. அதே நேரம் சில பாடசாலை உயர் வகுப்புகள் வரை மட்டுமே உள்ள பாடசாலைகள் இருக்கின்றன. அதே நேரம் ஆரம்ப பாடசாலைகள் என்ற ஒரு பாடசாலை தொகுதி, இப்படியாக எத்தனோ விதமான பாடசாலைகளில் நாங்கள் காண முடியும். இந்த ஒவ்வொரு பாடசாலைகளும் உள்ள குறைபாடுகளை இனங்கறிந்து நாங்கள் குறைபாடு நிவர்த்தி செய்வதிலேயே நாங்கள் இந்த ஒதுக்கீடுகளை செலுத்தி வருகின்றோம். ஆகவே விசேடமாக இந்த பண ஒதுக்கீட்டின் மூலம் எமது முஸ்லீம் பாடசாலைகளுக்கு பல காலங்களாக அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முஸ்லீம் பாடசாலை சம்பந்தமாக கௌரவ பிரதமர்களும் கல்வி அமைச்சர்களும் இந்த மாவட்டத்திலே இந்த பாட சம்பந்தமாக எல்லா விதமான வேலைகளையும் செய்வதற்காக அவர்களுக்கு அந்த தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நமது பாடசாலைகள் ஆய்வுகளை கூட்டி அந்தந்த பாடசாலை பிரச்சனை என கண்டு ஏதும் தேர்ப்படை விட செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படும். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இன்று நாங்கள் காண்கின்றோம், இன ரீதியாக மத ரீதியாக சில பிரச்சனைகள், இதுக்கு பலவிதமான விஷயங்களை கூற முடியும். ஒன்றுதான் 1956 அல்லது 58 காலப்பகுதியிலே எங்கள் நாட்டை சரித்திரத்தை திரும்ப பார்க்கும் பொழுது அன்று SWRD பண்டாரநாயக் இருந்த காலத்திலே சிங்கள பாஷை மட்டும் என்ற ஒரு விடயம் இருந்தது. நான் நினைக்கிறேன் அதே அநேகமாக அந்த காலங்களில் இருக்கக்கூடும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த காலகட்டத்திலே இந்த பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள், சிங்கள பாடசாலைகள் என்று பிரிக்கப்பட்டு இன்றும் கூட பாடசாலைகள் அந்த மட்டத்திலே இருக்கின்றன. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவை திரும்ப மாற்றம் பெற்று பொதுவான பாடசாலைகளில் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை நாங்கள் இருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் எமது பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நாங்கள் பிரித்து கொள்கின்றோம். அவரது சிறு மனங்களிலிருந்து ஏனைய சமுதாயத்தை பற்றி தவறான ஒரு எண்ணத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக, அதே சமூகம் எங்களை பற்றி தவறாக பார்க்கும் ஒரு சமூகமாக, இப்படியாக சிறு வயதிலே ஒரு பிளவை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஆகவே இது அந்த காலப்பகுதியில், அந்த 56 ஆண்டு காலப்பகுதியில் சரியாக இருந்த போதும் கூட இன்றைய காலகட்டத்திலே இது சரி செய்யப்பட வேண்டும். இந்த தமிழ்,
சிங்களம், முஸ்லீம் என்ற பாடசாலைகள் தனித்தனி கூறுகளாக பிரிக்கப்படாமல் ஒன்றாக ஒரு பாடசாலையாக எல்லா மாணவர்களும் ஒன்றாக கூடிய பாடசாலையாக அமைய வேண்டும். அப்படியான மட்டுமே நான் நினைக்கிறேன் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மதங்களுக்கு நல்லிணக்கத்தை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உண்மையிலே உங்களது கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் நல்லிணக்க ரீதியாக சிந்திப்பது ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். அப்படி ஒரு விடயம் வந்தால் கலாசாரம் சீரழிக்கப்படும், கலாசாரம் அதாவது அதற்கு பிரச்சனை வரும் என்று. இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கலாசாரத்துக்கும் அதுக்கும் எந்தமான பிரச்சனை ஏற்படவில்லை. எமது இந்த நாட்டிலே வாழும் எல்லோருக்கும் எமது கலாச்சாரப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பாடசாலையில் மட்டுமல்ல, எல்லா விடயங்களிலுமே. ஆகவே கலாச்சார சம்பந்தமான பிரச்சனை இல்லை. அடுத்து நினைக்கிறேன் இன்னும் ஓரிரு விடயங்களை கதைத்து இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று. அதாவது இந்த அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த அமைச்சரவை மாற்றம் என்று பேசப்படுகின்ற விடயம். அண்மைக்காலமாக அது தொடர்பாக பேசப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். இந்த அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அந்த முஸ்லிம் சமய விவகார அமைச்சை நீங்கள் மீண்டும் கோருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படி ஒரு சிமில்லை. நானே இதே அமைச்சு நானே செய்யணும் என்ற ஒரு கட்டாயமோ கட்டுப்பாடோ இல்லை. இந்த அமைச்சும் கூட நான் தற்காலிக ஒரு அமைச்சரை மட்டுமே. எமது நாட்டை அரசியலை பார்க்கும்போது எல்லாருமே தற்காலிகமானது. அதாவது இதை ஒழுங்காக நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது. ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் இல்லை. என்னை விட திறமையான அமைச்சர் இதை கையெடுக்க முடியும். ஆகவே அரசியலில் இது எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். நாங்கள் இன்று வெற்றி அடைந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கணும், நாளை தோல்வி அடைந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடும். அப்படி இருந்தோம். ஆகவே இவையெல்லாமே தற்காலிகம். அதை மனதில் நிறுத்திக்கொண்டே நான் எப்போதுமே செயலாற்றுகின்ற வகையிலே என்னை பொறுத்தவரையிலே எந்த அமைச்சை தந்தாலும் அதை முன்னெடுக்கக்கூடிய அந்த தைரியம் எனக்கு இருக்கின்றது, செய்யக்கூடிய அனுபவம் இருக்கின்றது. நான் மத்திய மாநிலசபையில் சுமார் 10 வருட காலங்களாக பல சிறந்த அமைச்சுகளை வழிநடத்துகின்ற வகையிலே விசேஷமாக அன்றைய காலகட்டத்திலே இந்த மாநிலசபை வரவு நடைபெறும் காலங்களிலே எல்லா உறுப்பினர்களும் சிறந்த புகழை தேடிக்கொண்ட ஒரு அமைச்சர் என்ற வகையிலே எனக்கு அந்த எந்த அமைச்சையும் வளரக்கூடிய அந்த தைரியமும் இதுவும் அனுபவம் இருக்கின்றது. நிச்சயமாக, அதாவது எதையும் நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். அதற்கு இந்த அமைச்சும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து சட்ட ரீதியாகவும் ஏனைய ஒழுங்கமைப்பு ரீதியாகவும் ஏராளமான நல்ல மாற்றங்களை செய்திருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்கால திட்டங்களும் ஈடற வேண்டும் என நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இறுதியாக ஒரு விடயம், அதாவது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன கந்துவட்ட முஸ்லீம் சேவையானது இந்த பிராந்தியத்தில் மாத்திரமல்ல இதற்கு வெளியிலும் ஏராளமான நேயர்களை கொண்ட ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எமது சேவையின் விசேட அழைப்பை ஏற்றுக்கொண்டு உங்களது பழுத்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் நீங்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நீங்கள் இந்த நேர்களுக்கும் அதே போன்ற இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் சொல்ல விரும்புவது என்ன? முஸ்லீம் சமூகம் என்று பல சவால்களை நோக்கிய ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் கல்வியை பற்றி பேசினோம். இந்த நாட்டிலே நாங்கள் சிறுபான்மையாக வாழும் நாங்கள் இந்த நாட்டில் வாழும் ஏனைய சமூகங்களுடன் சரிசமமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாயின் நாங்கள் கட்டாயமாக கல்வியில் சிறக்க வேண்டும். இதை எமது மக்கள் உணர்கிறார்கள் இல்லை. இது ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் நான் கவனித்த இன்னொரு விடயம்தான், சீக்கிரமாக இன்றைய காலகட்டத்திலே எமது ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளே கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஏனைய கூட பார்க்கும் பொழுது பெண்களின் ஆதிக்கமே கூடுதலாக இருக்கின்றது. வரவேற்கத்தக்கதே இருந்த போதும் கூட இதைவிட ஆண்கள்
நாங்கள் கல்வி சிறக்க வேண்டும். அதை எல்லா இடங்களிலும் ஆண்களின் அந்த பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரம் இன்று நாட்டிலே நல்லாட்சி ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலம் ஒப்பிடும்போது எங்களுக்கு எல்லோருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. இருந்த போதிலும் நாங்கள் கதைத்து போல காலத்துக்கு காலம் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றன. இதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. உண்மையில் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் நாட்டின் மத இணக்கத்தில் நல்லிணக்கத்தை ஏற்பதற்காக முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கும் இந்த சமயத்திலே எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் மற்ற சமூகத்துடன் நல்லிணக்கத்தில் நல்லுறவோடும் உறவோடும் வாழ்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எமது சகிப்புத்தன்மையை எமது விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படியான மட்டுமே இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழும் நாங்கள் ஏனைய மக்களுடன் அழகான முறையில் வாழ முடியும் என்ற நிலைமை ஏற்படும் என்பதை விசேடமாக கூறிக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பெற்றிருந்த உங்களிருக்கும் நன்றியும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், நிச்சயமாக. அதாவது உங்களது அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாங்களும் வரவேற்றுக் கொள்கிறோம். நிச்சயமாக உங்களது எண்ணங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஈடேற வேண்டும். நல்ல அரசியல் பயணம் உங்களுக்கு இருக்கிறது, அது இன்னும் தொடர வேண்டும் என நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று பொதுவாக விசேடமாக பல்லின சமூகங்களினதும் அபிமானம் பெற்ற ஒரு அரசியல் தலைமையாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள். உங்களை சுட்டிக்காட்டி ஒரு வித்தியாசமான பேச்சு இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அந்த அடிப்படையை பார்க்கும்போது உங்களது இந்த நடுநிலையான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமூக பணி நீங்கள் தொடர வேண்டும் என நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எனவே எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்பான தெளிவான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட கௌரவ அமைச்சர் அவர்கள், அதாவது தபால் மற்றும் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் MH அப்துல் ஹலீம் அவர்களுக்கு நேர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து வருகை தந்த அல்ஹாஜ் BACM ரமீம் அவர்கள், அதாவது அவரது அமைச்சர் அவர்களின் இணைப்புச் செயலாளர், அதேபோன்று மற்றொரு இணைப்பாளர் முகமது ரிஃபாயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த விடயங்களை ஏற்பாடு செய்வதில் முக்கிய பங்கு வகித்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கந்துரோட்ட சேவையின் நிலைய பொறுப்பாளர் ZA சிராஜ் லத்தீஃபி அவர்களுக்கும், இந்த இணைப்பு கர்மங்களில் ஈடுபட்ட திரு கஜசிங் அவர்களுக்கும், அதே போன்று ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திருமதி சந்தியா அவர்களுக்கும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கந்துரோட்ட முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளரும் அறிவிப்பாளருமான IM ஃபௌசர் அவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடைபெறும் நான் உங்கள் அன்பின் KM முகமது சர்ஜுதீன்.